Hi student, 12th standard chapter 1 example 1.21 பார்க்க போறோம். Find the inverse of A matrix equal to 2 1 1 3 2 1 2 1 2 by cos Jordan method. Cos Jordan method யூஸ் பண்ணி inverse கண்டுபிடிச்சு கொடுத்து கேக்குறாங்க. A inverse value ஒரு A matrix கொடுத்துறாங்க, அதுக்கு A inverse கண்டுபிடிச்சு ரிசல்ட் கொடுத்து கேக்குறாங்க. ஓகே, என்ன மெத்தட்? Cos Jordan method ஃபாலோ பண்ணி. ஓகே, நம்ம cos Jordan method என்ன A ஸ்லாஷ் I வந்து எப்படி நமக்கு A மேட்ரிக்ஸ் ஸ்லாஷ் போட்டு இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணணும், பக்கத்தில் வந்து A இன்வெர்ஸ் வந்து நமக்கு இந்த A மேட்ரிக்ஸ் வந்து இன்னும் ஐடென்டி மேட்ரிக்ஸாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஜீரோ ஆகணும், இந்த ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் ஜீரோ ஆகணும். ஓகே, ஜீரோக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிங்க, எந்த சேஞ்ச் பண்ணாமல். இப்போ இதை ஜீரோ ஆக்கணும்னா இது 3ல மல்டிப்ளை பண்ணுங்க, 2ல மல்டிப்ளை பண்ண ஜீரோ ஆகிடுமா? R1 வந்து 3ல மல்டிப்ளை பண்ணுங்க, R2 வந்து 3ல மல்டிப்ளை 6 - 6 ஜீரோ ஆகிடும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம R2 டென்ஸ் டு 2R2 மைனஸ் 3R1. ஓகே, உங்கள் சைடில் போட்டுரும் பாருங்க, சைடில் 2R2 வந்து 2ல மல்டிப்ளை பண்ணுறான், R1 -3 மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் இது பண்ணால் 0 1 -1 -3 2 0. அப்போ நெக்ஸ்ட் நேரம் R2 ஃபில் பண்ணிட்டோம். திரும்பி என்ன வரும், இதை ஜீரோ இந்த டைமில் இதை ஜீரோ ஆக்கணும், இதை ஜீரோ ஆக்கணும். என்ன பண்ண நமக்கு இது வந்து இதை கூட தான் மைனஸ் பண்ணணும், இங்கேயும் 2 இருக்கு, அப்போ 2 - 2 டேட்டா ஜீரோ ஆகிடும். அப்போ நான் 1 - 1 0, 2 - 1 1, 0 - 1 -1, 0 - 0 0, 1 - 0 1. அப்போ R3 - R1 டேரெக்டாகவே. அப்போ ட்ரையாங்கிள் டேரெக்டாகவே என்ன ஆகும், அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு இந்த 3 ஜீரோ ஆக்கணும், இந்த 3 இந்த 1 1 -1 இந்த ஜீரோ ஆக்கணும். டயகனல் எந்த வேலை இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அப்போ லாஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் ஜீரோ ஆக்கிறதுக்கு எய்ம் பண்ணலாம். இப்போ இது 2 ஜீரோ ஆக்கிட்டு தான் இங்கே வரணும் நமக்கு. சரி, ஓகே, இது 2 ஜீரோ ஆக்கணும். இந்த R3 வந்து அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணுங்க, எந்த சேஞ்ச் பண்ணாமல் எடுத்து எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை ஜீரோ ஆக்கணும்னா R3 கூட தான் நீ வரும் ஆட் பண்ணி ஜீரோ ஆக்கணும். R3 கூட தான் என்ன மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஜீரோ ஆக்கணும். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, டேட்டாவே மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடுமா? 1 - 1 0 ஆகிடுமா? அப்போனா சைடில் சொல்லணும் R1 டெக்ஸ் டு R1 - R3. அப்போ R1லேருந்து R3 மைனஸ் பண்ணலாம். அப்போ 2 - 0 2, 1 - 0 0 0 1, 1 - 1 0, 1 மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 2 இப்போ கரெக்டாக போகுது 2. நெக்ஸ்ட்டு 0 0 0 -1 -1. நெக்ஸ்ட்னா நமக்கு இதை ஜீரோ ஆக்கணும், இதை ஜீரோ ஆக்கணும்னாலும் R3 கூட தான் நான் ஆட் பண்ணணும். அப்போ அங்கே மைனஸ் சொன்னது ப்ளஸ் ஒன்று டேட்டாவே ஆட் பண்ண ஜீரோ ஆகிடும். அப்போ R2 டென்ஸ் டு R2 நான் R3 ஆட் பண்ணறேன், 0 0 0 1 1 + 0 1 -1 + 1 0 ஆகிடும். இது -3, இது -4, 2 + 0 2, 0 + 1 1 ஃபில் பண்ணிட்டோமா? ஓகே, இது ரெண்டுமே ஜீரோ ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நான் இந்த 1 டைம்ஸ் ஜீரோ ஆகணும், இந்த 1 டைம்ஸ் ஜீரோ ஆகணும். 1 ஜீரோ ஆகணும்னா இந்த 2 ரோ எடுத்தால் அப்படியே எடுத்து எழுதிருக்கீங்க, எந்த சேஞ்ச் பண்ணாமல். 2 ரோவும் R2 R3 அப்படியே எழுதிருக்கீங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல். இதை ஜீரோ ஆக்கணும்னா இந்த R2 கூட தான் நீ வந்து நான் மைனஸ் பண்ணி சொல்லணும். இது எப்பவுமே ஜீரோ ஆக்கணும்னா R2 கூட தான் ஆட் பண்ணணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 டேட்டாவே மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும். அப்போ R1 டெக்ஸ் R1 - R2. அப்போ 2 - 0 நமக்கு 2 - 0 2வா? நெக்ஸ்ட்டு 1 - 0வா? 0வா? நெக்ஸ்ட் நேரம் -4, இது நேரம் மைனஸ் நேரம் -7 -6 நமக்கு +6 ஆகிடுமா? ஓகே, ஏன்னா R1 வந்து ஒரு R1 - R2வா, R1 நேரம் இது 2 - 0 2 1 0. நெக்ஸ்ட் நேரம் இது 0, இது என்ன நமக்கு R2 2, இது R2 வந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4 + 2 6 ஆகிடும் நமக்கு. இது நம்ம 0, இது நான் மைனஸ் ஆகிடும், -2 ஆகிடும். இது மைனஸ் இருக்குமா? இது நான் R2 நான் மைனஸ் ஆகுனா நமக்கு -2. இப்போ ட்ராயிங் ஃபார்ம் ஆகிடுச்ச பாரு. இப்போ இங்கேயும் 1 1லாம் கரெக்ட் ஆகுது, இங்கே வந்து என்ன வரும் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், R1 ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிக்க. இப்போ டிவைட் பண்ண வரும் 2/2 1 6/3 -2 -1. அப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பாரு. அப்போ நான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சா, யூனிட் மேட்ரிக்ஸு. அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் வந்தாவே நம்ம என்ன வரும், பக்கத்தில் இருக்க தான் A இன்வெர்ஸ். அப்போ A/I எப்படி மாறிடுச்சு, I/A இன்வெர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ I மேட்ரிக்ஸ் வந்துருச்சு, பக்கத்துக்கு இருக்கிறது A இன்வெர்ஸ். அப்போ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 3 - 1 -1 -1 2 1 -1 0 1. ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். காஸ் ஜோர்டன் மெத்தடில்
inverse value, A inverse value. Okay, very important 3 mark question. Thank you, student.